வணக்கம். இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர். அந்த தேர்ட் செமஸ்டர்ல டீச்சிங் எய்டை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? அதாவது டீச்சிங் எய்டு வந்து என்னென்னலாம் பண்ணணும், மொத்தம் எத்தனை டீச்சிங் எய்டு பண்ணணும், அதே மாதிரி லெவல் 1க்கு என்னென்ன பண்ணணும், லெவல் 2க்கு என்னெல்லாம் பண்ணணும், அதை பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இப்போ அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தேர்ட் செமஸ்டருக்கு வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் கிடையாது, ரெக்கார்டு ஒர்க் மட்டும்தான். அதுல இருந்து ப்ராக்டிகல் எக்ஸாம் நடக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபோர்த் செமஸ்டருக்கு தான் எப்பயும் போல உங்களுக்கு சப்ஜெக்ட் இருக்கு. நான் ஃபோர்த் செமஸ்டருக்கான கிளாஸ் தான் கம்மிங் மண்டேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ நீங்க ஃபோர்த் செமஸ்டர் கிளாஸ் நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ண விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்மளுடைய இந்த ஃபோர்த் செமஸ்டர் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு டீட்டெயிலாக கேட்டு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிஎட் தேர்ட் செமஸ்டர் டீச்சிங் எய்டு லிஸ்ட். சரிங்களா? இப்போ டீச்சிங் எய்டு நல்லா கவனிச்சுங்க. இதை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்ற அந்த டீச்சிங் எய்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேஜரும் எல்லா காலேஜுக்கும் இப்போ நான் சொல்ற எல்லா டீச்சிங் எய்டும் பண்ணணும். சரிங்களா? எது மாறும் அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் அந்த கவுண்டிங் மட்டும்தான் மாறும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ லெவல் 1க்கு வந்து சார்ட் ஒர்க் வந்து 25 பண்ணணும், லெவல் 2க்கு வந்து சார்ட் ஒர்க் வந்து 25 பண்ணணும். அதே மாதிரி லெவல் 1க்கு வந்து ஃபிளாஷ் கார்டு வந்து 25 பண்ணணும், லெவல் 2க்கு ஃபிளாஷ் கார்டு வந்து 25 பண்ணணும். சரிங்களா? இது வந்து ரூல்ஸ். அதாவது ஒவ்வொரு லெசன் பிளானுக்கும் ஒன்று பண்ணணும், அதுதான் ரூல்ஸ். ஆனா ஒரு சில காலேஜ்ல 25 வேணாம் 20 மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லெவல் 2க்கு 25 வேணாம் 20 மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபிளாஷ் கார்டு 25 வேணாம் 15 மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபிளாஷ் கார்டு லெவல் 2க்கு வந்து 25 வேணாம் 15 மட்டும் போதும். இந்த கவுண்டிங் தான் ஒவ்வொரு காலேஜ்லயும் மாறும். ஸோ இப்போ நீங்க வந்து நான் சொல்ற அந்த டீச்சிங் எய்டு எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளவு பண்ணணும், எத்தனை கவுண்டிங் பண்ணணும், அதை மட்டும் உங்க காலேஜ்ல என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஏன்னா இப்போ வந்து ஒரு சில காலேஜ்ல வந்து சார்ட் ஒர்க் 50 பண்ண சொல்லுவாங்க, லெவல் 1க்கு 25 பண்ணிருக்க, லெவல் 2க்கு 25 பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒரு சில காலேஜ்ல 25 வேண்டாம் 20 மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கவுண்டிங் மட்டும் உங்க காலேஜ்ல என்ன சொல்றாங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து முக்கியமான ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெவல் 1க்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன், லெவல் 1 வந்து 6ல இருந்து 8 இந்த ஸ்டாண்டர்ட் தான் நீங்க லெசன் பிளான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி லெவல் 1க்கு வந்து நீங்க இந்த ஃபிளாஷ் கார்டு இந்த சார்ட் எல்லாமே வந்து நான் சொல்ற எல்லா லிஸ்டும் லெவல் 1க்கு வந்து 6ல இருந்து 8க்குள்ள ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டுக்கு தான் நீங்க இந்த ஃபிளாஷ் கார்டு சார்ட் ஒர்க் ரெடி பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி லெவல் 2க்கு எடுத்துட்டீங்கன்னா 9th to 10th மோஸ்ட்லி 9th தான் எழுதுவாங்க. சரிங்களா? லெசன் பிளான் 9th தான் எழுதுவீங்க. அப்ப லெவல் 2க்கு வந்து சார்ட் வந்து பாத்தீங்கன்னா 9th தான் 25 சார்ட் போடணும், ஃபிளாஷ் கார்டு 25 9th தான் போடணும். இதை மட்டும் கவனமா வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து லெவல் 1க்கு வந்து 6ல இருந்து 8க்குள்ள மேக்ஸ் தான் எழுதுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் லெவல் 1 பாத்தீங்கன்னா 6ல இருந்து 8க்குள்ள சோசியல் சயின்ஸ் தான் லெவல் 1க்கு எழுதுவாங்க. இந்த 6ல இருந்து 8க்குள்ள லெவல் 1க்கு வந்து சோசியல் சயின்ஸ் எழுதுவாங்க. ஸோ லெவல் 1க்கு வந்து நீங்க இந்த சார்ட் ஒர்க் இந்த ஃபிளாஷ் கார்டு எல்லாமே 6ல இருந்து 8க்குள்ள தான் போடணும். லெவல் 2க்கு வந்து மற்ற மேஜருக்கெல்லாம் 9th to 10th போட்டுக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இவங்க 3 பேர் மட்டும் 11th ஸ்டாண்டர்ட் தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், 11th ஸ்டாண்டர்ட் தான் காமர்ஸ் இருக்கும், 11th 12th ஸ்டாண்டர்ட் தான் எக்கனாமிக்ஸ் இருக்கும். ஸோ லெவல் 2க்கு வந்து சார்ட் ஒர்க் வந்து நீங்க 11th தான் போடணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே. இப்போ நான் வந்து மொத்தம் எத்தனை டீச்சிங் எய்டு பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 16 டீச்சிங் எய்டு இருக்கு. சரிங்களா? இப்போ டீச்சிங் எய்டு ஒரு சில பேர் நிறைய பண்ணுவாங்க. உங்க மேஜருக்கு நீங்க டீச்சிங் எய்டு வந்து மாணவர்களுக்கு எதை காட்ட விரும்புறீங்களோ எக்ஸ்ட்ராவும் நீங்க போட்டுக்கலாம். ஆனா இப்போ நான் சொல்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் சொல்ற டீச்சிங் எய்டு எல்லாமே கம்பல்சரி இருக்கணும். ஒவ்வொரு டீச்சிங் எய்டும் என்னென்ன டீச்சிங் எய்டு அது எவ்வளவு பண்ணணும் அது எல்லாம் இப்போ நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கவுண்டிங் மட்டும் உங்க காலேஜ்ல நீங்க கேட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் சார்ட் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா லெவல் 1க்கு வந்து 25, லெவல் 2க்கு வந்து 25. இது உங்க காலேஜ்ல எவ்வளவுன்னு கேட்டுக்கோங்க. ரெண்டு பாருங்க, ஃபிளாஷ் கார்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா லெவல் 1 வந்து 25, லெவல் 2 வந்து 25. அந்த கவுண்டிங் மட்டும் உங்க காலேஜ்ல கேட்டுங்க. அடுத்து 3 பாருங்க, ட்ரீ சார்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா லெவல் 1க்கு வந்து 6, லெவல் 2க்கு வந்து 6. அடுத்து 4 பாருங்க, கண்டினியூஸ் சார்ட். அது வந்து பாத்தீங்கன்னா லெவல் 1க்கு 6, லெவல் 2க்கு வந்து 6.
அடுத்து 5th பாருங்க OHB சீட்டு, அது லெவல் 1க்கு வந்து 4, லெவல் 2க்கு வந்து 4. அடுத்து இந்த ஃபிலிம் ஸ்ட்ரிப்ஸ், அது வந்து பாத்தீங்கன்னா லெவல் 1க்கு வந்து 2, லெவல் 2க்கு வந்து 2. அடுத்து 7 பாருங்க ரொட்டேட்டிங் சார்ட், அது லெவல் 1க்கு 6, லெவல் 2க்கு வந்து 6. அடுத்து 8 பாருங்க மேட்சிங் போர்டு, அது லெவல் 1க்கு வந்து 6, 6 எழுதணும், லெவல் 2க்கு வந்து 6. அடுத்து ஸ்லைடு வந்து பாத்தீங்கன்னா லெவல் 1க்கு 6, லெவல் 2க்கு வந்து 6. அடுத்து ஒர்க்கிங் மாடல் பாத்தீங்கன்னா லெவல் 1க்கு 2, லெவல் 2க்கு 2. இது ஒரு சில காலேஜ்ல 3 பண்ண சொல்லுவாங்க, அது காலேஜ்ல கேட்டுக்கங்க. அடுத்து புல்லட்டிங் போர்டு வந்து பாத்தீங்கன்னா லெவல் 1க்கு வந்து 2, லெவல் 2க்கு வந்து 2. அடுத்து பிளானல் கோடு பாத்தீங்கன்னா லெவல் 1க்கு வந்து 2, லெவல் 2க்கு வந்து 2. அடுத்து ரியல் மாடல் பாத்தீங்கன்னா லெவல் 1க்கு வந்து 3, லெவல் 2க்கு வந்து 3. அடுத்து நான் ரியல் மாடல் பாத்தீங்கன்னா லெவல் 1க்கு 3, லெவல் 2க்கு வந்து 3. இதுதான் மொத்தம் 16 டீச்சிங் எய்டு. சரிங்களா? இந்த ஒவ்வொரு டீச்சிங் எய்டும் எப்படி பண்ணணும், என்ன கண்டென்ட்டை அந்த டீச்சிங் எய்டுல எழுதணும், அதை பத்தி எல்லாம் நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல சொல்றேன். நல்லா கவனிச்சுக்க. 3rd செமஸ்டர் பொறுத்தளவுக்கு நான் கிளாஸ் எடுக்கும்போது அதை கவனிச்சு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டா மட்டும்தான் ப்ராக்டிகல் எக்ஸாமுக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.